Dear students, part 2ல நம்ம புத்திசம் அண்ட் ஜெயினிசம் பற்றி பார்க்கலாம். First we see Jainism, Mahavira, birth and life. Vardhamana Mahavira was born in 599 BC at Kundagrama near Vaishali. His mother was Trishala, a Lichavi princess. He spent his early life as a prince and was married to a princess named Yasoda. The couple had a daughter. At the age of 30, he left his home and became an ascetic. Asceticna Turavi. For over 12 years, Mahavira wandered from place to place, subjecting himself to severe penance. Severe penance means Tivira Davanilai and self-mortification. In the 13th year of his asceticism, he acquired the highest knowledge and came to be known as Jaina. Jaina means Jina or Jaina, the conqueror, and Mahavira, the great hero. Jains believe that Mahavira came in a long line of Tirthankaras and he was a 24th and the last of them. Rishabha was the first Tirthankara and Parshvanath the penultimate or the 23rd. Mahavira travelled extensively as a preacher in the kingdoms of Magadha, Videha and Anga. Magadha rulers Bimbisara and Ajatashatru were influenced by his teachings. Thousands of people became his followers. After 30 years of preaching, Mahavira died at Pavapuri in 527 BC at the age of 72. வர்த்தமான மகாவீரர் வைஷாலிக்கு பக்கத்தில் இருக்க குந்த கிராமம் அப்படிங்கிற இடத்துல 599 பிறக்கிறாரு. அவருடைய தாய் பெயர் திரிஷலை, லிச்சாவி இனத்தைச் சேர்ந்த இளவரசி. அவருடைய இளமை காலம் ஒரு இளவரசராகவே வாழ்ந்தார். யசோதா அப்படிங்கிற ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. மகாவீரர் தன்னுடைய 30வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறி துறவியாகிறாரு. கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் கடுமையான தவத்துக்கு அப்புறம் பல இடங்களுக்கு அலைஞ்சு திரிகிறாரு. துறவர வாழ்வின் 13வது ஆண்டில் ஒரு உயரிய ஞானத்தை அவர் அடைகிறாரு. அப்போது அந்த சமயம் முதல் அவர் ஜீனர், அதாவது உலகை வென்றவர், ஜீன் அப்படின்னு சொல்லலாம் என்று அழைக்கப்படுறாரு. சமணர்கள் அதாவது ஜெயின்ஸ் அவர் தீர்த்தங்கரர்களின் நீண்ட பரம்பரையில் வந்தவர் என்றும் அவர்தான் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் என்றும் கருதினார்கள். ரிஷபர் அப்படிங்கிறவர் தான் முதல் தீர்த்தங்கரா. பர்ஸ்வநாதர் அப்படிங்கிறவர் மகாவீரருக்கு முன்னாடி இருந்த 23வது தீர்த்தங்கரா அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவீரர் மகதம், விதேகம், அங்கம் ஆகிய நாடுகளில் விரிவாக பயணம் செய்து உபதேசம் செய்கிறாரு. மகத மன்னர்களான பிம்பிசாரரும் அஜாதசத்ருவும் அவர்களுடைய போதனையால் ஈர்க்கப்பட்டு அவருடைய ஆயிரக்கணக்கான மக்களும் அவரை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. 30 ஆண்டுகள் போதனைக்கு அப்புறம் கிமு 527 தன்னுடைய 72வது வயதில் ராஜகிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பவபுரி அப்படிங்கிற இடத்துல மகாவீரர் காலமாகிறார். ஆஃப் மகாவீரா. The principles of Jainism, also known as Three Ratnas, are following right faith, belief in the teachings and wisdom of Mahavira, right knowledge, acceptance of the theory that there is no God and that the world existed without a creator, right action. It refers to the Mahavira's observance of the 5 great vows: ahimsa, honesty, kindness, truthfulness, and not coveting or desiring things belonging to others. வீரனுடைய முக்கியமான 3 கொள்கைகள் மும்மணிகள் அல்லது த்ரீரத்னா அப்படின்னு அழைக்கப்படுது. நன்னம்பிக்கை, நல்லறிவு, நன்னடத்தை. நன்னம்பிக்கை மகாவீரருடைய போதனைகளில் நம்பிக்கை வைக்கிறது. நல்லறிவு அப்படிங்கிறது கடவுள் இல்லை, உலகம் படைத்தவன் இன்றியே இருந்து வருகிறது, அனைத்து பொருட்களுக்கும் ஆன்மா உண்டு என்ற கருத்துக்களை ஏற்பது இதில் அடங்கும். அடுத்தது நன்னடத்தை. இது மகாவீரரின் 5 பெரும் சூளுரைகளை கடைபிடிப்பதை குறிக்கிறது. அந்த என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தல் ஆகாது, அகிம்சா, அதுதான் இல்லையா அகிம்சை வழி. நேர்மையுடன் இருப்பது, ஹானஸ்டி. கருணை, கைண்ட்னஸ். உண்மையுடன் இருப்பது, ட்ரூத்ஃபுல்னஸ். பிறருடைய உடைமைகளுக்கு ஆசைப்படாமல் வாழ்வது, நாட் coveting or desiring things belonging to others. Spread of Jainism. In order to spread his new faith, Mahavira founded monasteries. The Jain monks, who led a very
austere life. In the North India, this new faith was patronized by rulers such as Dhanananda, Chandragupta Maurya and Karavela. There was a notable followers of Jainism in Karnataka and Western India during the 4th century BC. Jainism encouraged the public spirit among all who embraced it. Varna system. What is Varna system? வர்ணா சிஸ்டம் அப்படிங்கிறது தொழில்களை அடிப்படையாக வைத்து அந்த காலத்தில் பிரிக்கப்பட்ட ஜாதி முறைகள். Practiced by Brahmins was challenged. People were spared from the costly and elaborate rituals and sacrifices. Mahavira believed that all objects, both animate and inanimate, have souls and various degrees of consciousness. They possess life and feel pain when they are injured. மகாவீரர் தம்முடைய புதிய கொள்கைகளை பரப்புவதற்காக மடாலயங்களை ஏற்படுத்தினார். வசதிகளை ஒதுக்கி வைத்து மிக கடுமையான எளிய வாழ்க்கை முறையை கொண்டிருந்த சமண துறவிகளை நியமிக்கிறார். வட இந்தியாவில் இந்த புதிய மதத்திற்கு தனநந்தர், சந்திரகுப்த மௌரியர், காரவேலன் போன்ற அரசர்கள் ஆதரவு அளிக்கிறாங்க. 4ஆம் நூற்றாண்டில் கர்நாடகத்திலும் மேற்கு இந்தியாவிலும் இந்த மதத்திற்கு குறிப்பிடத்தக்க ஆதரவு இருந்தது. அதாவது தென்னிந்தியாவில் சிறந்த ஆதரவு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சமணம் அனைவரிடத்திலும் ஒரு பொது உணர்வை உருவாக்குச்சு. வர்ணாசிரம முறையை எதிர்த்தது, ஜாதி முறையை எதிர்த்தது. இதை பின்பற்ற தொடங்கிய மக்கள் அதிக செலவு பிடிக்கும் ஆடம்பர சடங்குகளையும் பலிகளையும் கைவிட்டனர். உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களுக்கும் ஆன்மாவும் உணர்வும் உண்டு அப்படிங்கிறது மகாவீரருடைய போதனையாக இருந்தது. Split of Jainism. In course of time, Jainism split into 2 branches, namely Digambaras and the Swetambaras. அதாவது காலப்போக்கில் பார்க்கும்போது சமண மதம் 2ஆக பிளவுற்றது. ஒன்று ஸ்வேதம்பராஸ், இன்னொருத்தர் திகம்பராஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திகம்பரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா திசையையே ஆடையாக உடுத்தியவர்களாக இருப்பார்கள். ஸ்வேதம்பராஸ் வெண்ணிற ஆடையை உடுத்தியவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம், ஒயிட் ட்ரெஸ் போட்டு ரோட்டில் போகிறப்போ நம்ம முகத்துக்கெல்லாம் துணி கட்டிக்கிட்டு போவாங்க. Decline of Jainism. The lack of royal patronage, its severity, factionalism and spread of Buddhism led to the decline of Jainism in India. அதாவது அரசு ஆதரவுகள் நாளடைவில் இல்லாமல் போச்சு. அதே சமயத்தில் அதனுடைய கடுமையான பின்பற்றுதல், அதாவது சுவாசிக்கும் போது கூட உயிரணுக்கள் உள்ளே போயிடும், ஒரு சின்ன சின்ன பூச்சிகள் கூட உள்ளே போயிடக்கூடாதுன்னு வாய் மூக்கெல்லாமே கட்டிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிவியரிட்டி மக்களால் ரொம்ப நாளைக்கு பின்தொடர முடியல. பிரிவு மனப்பான்மை, புத்த மதத்தினுடைய என்ட்ரி, இதெல்லாம் சமண சமயம் வீழ்ச்சியடைய காரணமாக அமைந்தது. புத்திசம். கௌதம புத்தா, birth and life. Gautama Buddha was the son of Suddhodana, the chief of the Kshatriya clan of the Sakyas of Kapilavastu in present-day Nepal. His given name was Siddhartha. As he belonged to the Sakya clan, he was also known as Sakya Muni. He was born in 567 BC in Lumbini Garden near Kapilavastu. His mother Maya Devi died after a few days of his birth, and he was brought up by his stepmother. In order to divert his attention towards worldly affairs, his father got him married at the age of 16 to a princess called Yasodhara. He led a happy married life for some time and had a son by name Rahula. One evening, while Siddhartha was passing through the city, he came across an old man who had been abandoned his relatives. Abandoned means கைவிடப்படுதல். A sick man crying with pain and a dead body surrounded by weeping relatives. Siddhartha was deeply moved by these sights. He also saw a asceticனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் துறவி, who had renounced the world and found no signs of sorrows. These 4 great sights prompted him to renounce the world and search for the cause of suffering. In 537 BC, he left his palace and went into the forest in search of truth. In the course of his wanderings, he sat under a peepal tree for several days until he attained enlightenment. The place where he attained enlightenment, the Mahabodhi temple, still exists in Bodh Gaya in Bihar. After his enlightenment, Buddha decided to impart his knowledge to the people. He went to Varanasi and gave his first sermon at Sarnath.
he preached in the kingdoms of Magadha and Kosala. A large number of people became his followers, including his own family. After 45 years of preaching, he breathed his last in 487 BC at Kushinagar at the age of 80. கௌதம புத்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய நேபாள் கண்ட்ரியில் கபிலவஸ்து அப்படிங்கிற இடத்துல பிறந்தார். அவருடைய தந்தை சாக்கிய இனத்தினுடைய தலைவர். அவருடைய பெயர் சுத்தோதனார். கௌதம புத்தரனுடைய இயற்பெயர் சித்தார்த்தர். இவர் சாக்கிய இனத்தைச் சேர்ந்தவராதலால் இவருக்கு சாக்கியமுனி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது. கிமு 567 கபிலவஸ்திற்கு பக்கத்தில் உள்ள லும்பினி கார்டன் அப்படிங்கிற இடத்துல இவர் பிறக்கிறாரு. இவருடைய அம்மா பேர் மாயா தேவி, மகா மாயா அப்படின்னும் கூப்பிடுவாங்க. இவர் பிறந்து கொஞ்ச தினங்கள்லேயே அவங்க அம்மா இருக்கிறதுனால அவருடைய சிற்றன்னையால் இவர் வளர்க்கப்படுகிறார். சித்தார்த்தருடைய தந்தை என்ன பண்ணுறாங்க, இவருக்கு 16வது வயதிலேயே யசோதரா அப்படிங்கிற ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சிறிது காலம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்த அவருக்கு ராகுலன் அப்படிங்கிற ஒரு பையனும் பிறக்கிறான். ஒரு நாள் மாலை அவர் அப்படியே நகர்வலம் வந்துட்டுருக்கும்போது ஒரு 4 முக்கியமான காட்சிகளை பார்க்குறார். இந்த 4 முக்கியமான காட்சிகள் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ஒரு நாள் மாலை என்ன பண்ணுறாரு, அப்படியே ஜாலியாக வாக்கிங் போயிட்டுருக்கிறப்போ நகர்வலம் போயிட்டுருக்கும்போது உறவினர்களால் கைவிடப்பட்ட ஒரு முதியவர், வலியால் கதறிக்கொண்டிருந்த ஒரு நோயாளி, இறந்த உடலை சுற்றி அழுது கொண்டிருந்த உறவினர்கள், இதையெல்லாம் பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மனசு வேதனை அடைகிறாரு. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் மனிதர்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது அப்படின்னு. அதே சமயத்தில் உலகை துறந்த துறவி ஒருவர் எந்த விதமான துயரமும் இல்லாமல் இருக்கிறதையும் பார்க்குறாரு. இந்த 4 பெரும் காட்சிகள் அவர் இந்த உலக வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையை துறந்து துன்பங்களுக்கான காரணத்தை தேட தூண்டுச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, கிமு 537 தன்னுடைய 30வது வயதில் தன்னுடைய மனைவி, மகன், அரண்மனையை துறந்து உண்மையை தேடி காட்டிற்கு போகிறார். அங்கும் இங்கும் திரிஞ்சு மெய்யறிவை பெறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஒரு அரச மரத்தின் அடியில் பீப்பிள் ட்ரீ கீழே உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். சில நாட்களுக்கு அப்புறம் அவருக்கு என்லைட்மெண்ட், அந்த மெய் அறிவு கிடைக்கிது. அந்த மெய் அறிவு கிடைத்த இடம்தான் இன்றைக்கி பீகாரில் இருக்கக்கூடிய புத்தகயா அப்படிங்கிற இடம். இது மகாபோதி டெம்பிள் அப்படின்னும் அழைக்கப்படுது. தனக்கு மெய்யறிவு ஏற்பட்டதும் அந்த அறிவை மக்களுக்கு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக புத்தர் என்ன பண்ணுறாரு, புத்தகயாவிலிருந்து வாரணாசிக்கு போகிறாரு. வாரணாசியில் சாரநாத்தில் தன்னுடைய முதல் போதனையை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் மகதம், கோசலம் ஆகிய நாடுகளுக்கு சென்று அவருடைய குடும்பத்தார்களுக்கு எல்லாருக்குமே அவருடைய போதனைகளை சொல்கிறாரு. எல்லாரும் அவர்களுடைய சீடர்களாக மாறுறாங்க. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் போதனை செய்த பிறகு கிமு 487 தன்னுடைய 80வது வயதில் குஷி நகரத்தில், அதாவது கோரக்பூர் பக்கத்தில் நிர்வாணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இறக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Teachings of Buddhism. First, 4 great truths. There is suffering and sorrow in this world. The cause of human suffering is desire and craving. This pain or sorrow can be removed by suppressing desire and craving. This is to be achieved by leading a disciplined life or by following what Buddha called the Noble Eightfold Path. Attainment of Nirvana. According to Buddha, a person should aim at attainment of Nirvana or the highest bliss, and it could be achieved by any person by leading virtuous life and by following the Noble Eightfold Path. The Noble Eightfold Path are: Buddha preached a new path to attain the purest state of mind, right views, right aspirations, right speech, right action, right livelihood, right effort, right mindfulness, and right contemplations or meditation. Buddha preached that he who practices the Eightfold Path can attain the highest and purest state of mind. Spread of Buddhism. Buddha, in order to carry his message to different parts of India, established the Buddhist Sangha, or the holy order of monks. The bhikshus, monks, and the bhikshunis were enlisted for spreading the faith, and they were required to lead a life of purity and poverty. Buddhism spread to Central Asia, Sri Lanka, Tibet, Southeast Asia, as well as eastern countries of China, Mongolia, Korea, Japan and Vietnam. புத்தருடைய போதனைகள். முதல்ல 4 பெரும் உண்மைகளை பற்றி சொல்கிறாரு. உலகம் துன்பமும் துயரமும் நிறைந்தது. ஆசையும் ஏக்கமும் தான் அந்த துன்பத்திற்கு காரணம். ஆசையையும் ஏக்கத்தையும் அடக்குவதன் மூலம் இந்த துன்ப வலியை போக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை எப்படி இந்த ஆசையை போக்குவது அப்படின்னா, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதன் மூலம்
புத்தர் கூறிய உத்தமமான எண்வழி பாதை மூலம் அடையலாம் அப்படிங்கிறாரு. அடுத்தது நிர்வாணம் அடைதல். புத்தரின் போதனையின்படி ஒரு மனிதன் உயர்ந்த ஆனந்தம் அல்லது நிர்வாணத்தை அடைய வேண்டுமெனில் அதனை ஒழுக்கமான வாழ்க்கையின் மூலமும் புத்தரின் எண்வழி பாதையை கடைபிடிப்பதன் மூலமும் அடைய முடியும். அந்த எண்வழி பாதைகள் என்ன அப்படின்னா, நன்னம்பிக்கை, நல்ல ஆர்வம், நல்ல பேச்சு, நற்செயல், நல்வாழ்க்கை முறை, நன்முயற்சி, நற்சிந்தனை, நல்ல தியானம். இந்த எண்வழி பாதையை கடைபிடிப்பதன் மூலம் மன தூய்மை அடைந்து நல்லதொரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையை பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறாரு. பௌத்த மதம் பரவுதல், ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம். புத்தர் தன்னுடைய போதனைகளை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரப்புவதற்காக ஒரு சங்கத்தை ஏற்படுத்துகிறாரு. அதில் பௌத்தத்தை பரப்ப ஆண் துறவிகள் பிட்சுக்கள்னும் பெண் துறவிகள் பிட்சுணிகள்னும் அழைக்கப்படுறாங்க. இவர்கள் எளிமையான துறவு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். யார்? இந்த புத்த மத துறவிகள். அதே சமயத்தில் பௌத்த மதம் மத்திய ஆசியா, சென்ட்ரல் ஏஷியா, ஸ்ரீலங்கா, டிபெட், தென்கிழக்கு ஆசியா, மேலும் சைனா, மங்கோலியா, கொரியா, ஜப்பான், வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கெல்லாம் பரவியது. ஸ்பிளிட் இன் புத்திசம். During the reign of Kanishka, the Buddhist monk Nagarjuna initiated reforms in the way Buddhism was being followed. As a result, Buddhism was split into two as Hinayana and Mahayana. The Hinayana, lesser vehicle, was the original creed preached by Buddha. The followers of this form regarded Buddha as their guru and did not worship him as God. They denied idol worship and continued with the people's language Pali. In Mahayana, greater vehicle, Buddha was worshipped as God and Bodhisattva as his previous avatar. The followers made images and statues of Buddhas and Bodhisattva and offered prayers and recited hymns, அதாவது mantras, in their praise. Later, they wrote their religious books in Sanskrit. This form of Buddhism was patronized by Kanishka. Decline of Buddhism. Buddhism declined in India due to the following reasons. Buddhism was popular in the beginning because it was preached in people's language Pali. The later texts were written in Sanskrit, which was difficult for the common people to understand. The split in Buddhism into Hinayana and Mahayana was another vital reason. Image worship in Mahayana made no difference between Hinduism and Buddhism. Buddhism lost its royal patronage during the reign of Buddhas. Further, the invasion of Huns and Turks almost wiped out Buddhism. கிமு 2ஆம் நூற்றாண்டில் கனிஷ்கருடைய ஆட்சி காலம் ஏற்பட்டப்போ நாகார்ஜுனா அப்படிங்கிற செயின்ட் புத்திசமுடைய தலைவராக இருக்கிறாரு. அவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பிடிக்கலை. ஸோ அதனால் புத்திசம் என்னாகுது? 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று ஹீனயானம், இன்னொன்று மகாயானம். ஏற்கனவே நம்ம ஜெயினிசமில் படித்தோம், ஸ்வேதம்பராஸ் திகம்பராஸ்ன்னு ஜெயினிசம் 2 பிரிவாக பிரிஞ்சது இல்லையா? அது மாதிரி இங்கே புத்திசமும் ஹீனயானம் மகாயானம் அப்படின்னு 2 பிரிவாக பிரியுது. ஹீனயானா அப்படிங்கிறது லெஸ்ஸர் வெஹிக்கிள். இது புத்தர் போதித்த போதனைகளை அப்படியே எடுத்துக்கிட்டு அவரை குருவாக ஃபாலோ பண்ணாங்க. கடவுளாக உருவ வழிபாடு இவங்க செய்யலை. யார்? இந்த ஹீனயானத்தை சேர்ந்தவங்க. அதே சமயத்தில் இவங்களுடைய ப்ரீச்சிங் போதனைகள் மக்களுடைய லோக்கல் லாங்குவேஜான பாலி மொழியிலேயே தொடர்ந்து இருந்தது. அடுத்தது இன் மகாயானா, கிரேட்டர் வெஹிக்கிள். இவங்க புத்தரை கடவுளாக வழிபட்டாங்க. போதிசத்துவர் அவருடைய முந்தைய அவதாரமாக எடுத்துக்கொண்டு போதிசத்துவருக்கும் புத்தருக்கும் சிலைகளை நிறுவி மந்திரங்களை ஓதி வழிபட்டாங்க. இது பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, இந்து மதத்துக்கும் புத்த மதத்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் இருந்தது. இந்த மகாயானத்தை தான் கனிஷ்கர் ஆதரித்தார். அடுத்தது டிக்ளைன் ஆஃப் புத்திசம், பௌத்தத்தின் வீழ்ச்சி, புத்திசத்தினுடைய வீழ்ச்சி. இந்த புத்த மதம் ஆரம்பத்தில் பாலி மொழியில் பிரச்சாரம் செய்யப்பட்டதால் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக இருந்தது. ஆஃப்டர் தட் என்ன பண்ணுறாங்கன்னா, சான்ஸ்கிரிட்டில் பல நூல்களை எழுதுகிறாங்க. ஸோ சான்ஸ்கிரிட் சாமானிய மக்களால் புரிஞ்சு கொள்ள முடியாமல் போகுது. அதனால் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாயிடுச்சு. அதே சமயத்தில் ஹீனயானம் மகாயானம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பிளவுபட்டதும் ஹிந்துசத்துக்கும் புத்திசத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் போயிடுது. அதே குப்தாஸ் காலத்தில் குப்தாஸ் என்ன பண்ணுறாங்க? புத்திசமை ஃபாலோ பண்ணலை. ஸோ அரசர்களுடைய செல்வாக்கை புத்த மதம் இழந்து போகுது. மேலும் ஹன்ஸ், டர்க்கீஸ் இவங்களுடைய இன்வேஷன் படையெடுப்புகளால் புத்த மதம் கிட்டத்தட்ட அழிஞ்சு போக காரணமாக அமைந்தது. ஹெட்டடாக்ஸ் செக்ட், அஜ்வைகா. The period that produced Buddhism and Jainism also witnessed the birth of sect known as Ajvaika. Its founder was Gosala, Maskariputra Gosala.
a friend of Mahavira. For some time they were together. Later Gosala moved away and found the Advaita sect as an atheistic sect. Advaitas rejected the karma theory, which postulated that the condition of men is determined by their past actions. Gosala argued that acts of charity and piety can in no way influence this finality. Advaitas had a small presence in southern India. Under the Cholas, a special tax was levied on them. 3 Tamil texts, the Manimekalai of Buddhists, the Nilakesi of Jains, and the Sivanyana Siddhiyar of Saivites contain the outlines of Advaita doctrine. புத்திசமும் ஜெயினிசமும் தோன்றிய அதே காலத்தில் அஜ்வைக்கா அப்படிங்கிற இன்னொரு பிரிவும் தோன்றியது. இதனுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னா மஸ்கரி புத்திர கோசலா. இவர் கொஞ்ச காலம் மகாவீரரோட சேர்ந்து இருந்தார். பின்னர் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவர் பிரிஞ்சு அஸ்வீகா, அதாவது தமிழில் ஆசீவகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பிரிவை ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு நாத்திக பிரிவு. சமயத்து பிரிவை 2ஆக பிரிக்கலாம், ஆத்திகம் நாத்திகம் அப்படின்னு. ஆத்திகம்ங்கிறது கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நம்புகிறவங்க, நாத்திகம்ங்கிறவங்க கடவுள் இல்லை அப்படிங்கிற பிரிவை சேர்ந்தது. இந்த அஜ்வைக்கா நாத்திக பிரிவை சேர்ந்தது. மனிதர்களின் நிலையை அவர்களுடைய பழைய வினைகள் தான் தீர்மானிக்கின்றன அப்படின்று கூறக்கூடிய அந்த வினைப்பயன் கர்மா அப்படிங்கிற கோட்பாடை இது நிராகரித்தது. கோசலர் என்ன சொன்னார் அப்படின்னா, தர்மமோ பக்தியோ எந்த விதத்திலும் மனிதர்களின் இறுதி நிலையை தீர்மானிக்காது அப்படின்னு வாதிடுறாரு. இந்த அஜ்வைக்காஸ் சவுத் இந்தியாவில் கொஞ்சம் எண்ணிக்கையில் தான் இருந்தாங்க. சோலாஸோட பீரியடில் அவங்களுக்கு சிறப்பு வரி விதிக்கப்பட்டது. புத்தர்களின் இலக்கியமான புத்திசமோடைய லிட்ரேச்சர் என்னென்னா மணிமேகலை, அதே மாதிரி ஜெயினோட லிட்ரேச்சர் என்னென்னா நீலகேசி, அதே மாதிரி சைவ நூலான சிவஞான சித்தியார் ஆகிய தமிழ் நூல்களில் இந்த அஜ்வைக தத்துவம் பற்றி ஓரளவுக்கு செய்திகள் எழுதப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The Ganasanghas. There were 2 distinct forms of government at the time of Mahavira and Buddha: monarchical kingdom and clan oligarchies of Ganasanghas. The Ganasanghas provided a polity alternative to the kingdoms. Vedic rituals and the rules of Varma were not followed. The Ganasanghas consisted of either a single clan, such as the Sakyas, Koliyas, and Mallas, or a confederacy of clans, such as the Vrijis and Vrishnish, located at Vaishali. The Ganasanghas had only 2 strata: the Kshatriya Rajakula, ruling families, and the Dasa Karmakara, the slaves and laborers. புத்த மகாவீரா காலத்தில் அதாவது மொனார்க்கியல் கிங்டமும் இருந்தது. இந்த ஆலிகர்கி அதாவது குலக்குழு ஆட்சி அப்படிங்கிற சிறு சிறு ஆட்சி முறைகளும் இருந்தது. இந்த 2 விதமான ஆட்சி முறைகள் புத்த மகாவீரா காலத்தில் இருந்தது. அதாவது வேத சடங்குகளை செய்ய மறுத்து வர்ணாசிரம முறையை எதிர்க்கிறது. இந்த குலக்குழுக்கள் அந்த மாதிரியான ஃபாலோயிங்ஸை பின்பற்றி வந்தாங்க. வர்ணாசிரம முறை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ராஸ், இந்த 4 பிரிவுகள் பெரிய பெரிய கிங்டம்லாம் இருந்தது இல்லையா? அதை தான் நம்ம வர்ணாசிரமா சிஸ்டம்ங்கிறோம். இந்த சிஸ்டத்தை இந்த ஆலிகர்கீஸ் இவங்க எதிர்க்கிறாங்க, இந்த கனசங்காஸ். அதன் மூலமாக இந்த கிங்டமில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. சாக்கியாஸ், கோலியாஸ், மல்லாஸ் இவங்கள மாதிரி கனசங்காஸ் ஒரே ஒரு குலத்தால் ஆனவங்க. அதே நேரத்தில் விரிஜிஸ், விருஷ்ணிஸ் போன்ற பல குலங்களின் கூட்டமைப்புகளும் அந்த காலகட்டங்களில் இருந்தது. கனசங்கங்களில் எடுத்துக்கிட்டால் 2 வெரைட்டி தான் இருந்தாங்க. ஒன்று ரூல் பண்ணுறவங்க, ரூலிங் ஃபேமிலி, க்ஷத்ரியா ராஜகுலா, அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்லேவ்ஸ் அண்ட் லேபர்ஸ், அதாவது தாச கர்மகாராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 பிரிவு மட்டும்தான் இந்த கனசங்காஸில் இருந்தது. ரைஸ் ஆஃப் கிங்டம்ஸ். நார்த் இந்தியாவில் 16 மகாஜனாபதாஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். The 6th century BC witnessed the establishment of kingdoms, oligarchies and chiefdoms, as well as the emergence of towns. From the largest of the chiefdoms emerged kingdoms. Many tribes of Rigvedic period such as Bharatas, Pasus, Trisus, Truvasu passed into oblivion, and new tribes such as the Kurus and Panchalas rose into prominence. 16 Mahajanapadas are listed in the Buddhist text. Linguistic and cultural commonality prevailed in the Janapadas, whereas in the Mahajanapadas different social and cultural groups lived. With the emergence of kingdoms, the struggle for supremacy among different states occurred frequently. Sacrifices such as Rajasuya and Aswamedha were performed to
sanctity the imperial sway of monarchs over their rivals. The Rigvedic title of Rajan was replaced by impressive titles such as Samrat, Ekrat, Virat and Bhoja. Northern India extended from the Kabul valley in the north of the Godavari in the south. The witnessed the rise of 16 states known as Mahajana Badas, or 16 great states are Kasi, Kosala, Anga, Magadha, Vajji, Malla, Chedi, Vatsa, Kuru, Panchala, Matsaya, Surasena, அசோகா, அவந்தி, காந்தாரா அண்ட் காம்போஜா. நூற்றாண்டில் ஏற்பட்ட அந்த நாகரிக வளர்ச்சி என்ன ஆச்சு அப்படின்னா, குடித்தலைமைகளின் கீழ் ஏற்பட்டிருந்த ஆட்சியானது அரசாட்சியாக மாற வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த மாதிரி ரிக்வேத காலத்தில் இருந்த அந்த பழங்குடி அரசுகள் பரதாஸ், பாஷு, ட்ரிசூஸ், ட்ருவசூஸ் இந்த மாதிரி அரசுகள், பழங்குடி அரசுகள் மறைந்து குரு, பாஞ்சாலா அப்படிங்கிற புதிய பழங்குடி அரசுகள் முன்னணிக்கு வந்தது. புத்த இலக்கியங்களில் இந்த 16 மகாஜனங்கள் இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும் எழுதப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மகாஜன பதங்களில் பல்வேறு சமூக பண்பாட்டு குழுக்களும் வாழ்ந்து வந்தன. அரசாட்சிகள் உருவானதும் பல்வேறு நாடுகளிடையே மேலாதிக்கத்திற்கான போராட்டங்கள் அடிக்கடி நடந்தது. அதாவது அந்த 16 மகாஜனங்களுக்குள்ளேயே போட்டிகள் ஏற்பட்டது. நான் தான் பெரிய அரசு, தான் பெரிய அரசு அப்படிங்கிற போட்டிகள் ஏற்பட்டது. எதிரிகளின் மீது பேரரசருக்கு உள்ள அதிகாரத்தை காட்ட என்ன பண்ணாங்க அப்படின்னா, ராஜசூயம், அஸ்வமேதம் போன்ற வேள்விகள் நடத்தப்பட்டது. ரிக்வேத பட்டமான ராஜன் அப்படிங்கிற பட்டத்திற்கு பதிலாக சாம்ராட், ஏக்ராட், விராட், போஜன் அப்படிங்கிற பட்டங்களை மன்னர்கள் சூட்டிக்கிட்டாங்க. இதன் மூலமாக இந்த யாகங்கள், ராஜசூயம், அஸ்வமேத யாகங்கள் செய்வதன் மூலமாக தன்னை பேரரசன் அப்படின்னு பட்டங்களை சூட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி வட இந்தியாவில் காபூல் பள்ளத்தாக்கிலிருந்து கோதாவரி வரை இந்த 16 மகாஜன பதங்கள் பரவி இருந்தன. அது என்னென்ன அந்த மகாஜன பதங்கள் அப்படின்னா, காசி, கோசலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, மல்லா, ஷேத்தி, வட்சா, குரு, பாஞ்சாலம், மத்சயம், சூரசேனம், ஆசகம், அவந்தி, காந்தாரம், காம்போஜம். இந்த 16 மகாஜன பதங்கள் பற்றி நீங்கள் ஏற்கனவே 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. Growth of royal power. The king enjoyed absolute power. The Sabha of the Rigvedic period ceased to exist. The king sought the aid and support of the Samiti on matters like war, peace, and fiscal policies. However, in spite of the existence of the assemblies, the power of the king kept increasing. The Sadapada Brahmana describes the king as infallible and immune from all punishments. The growth of royal power was reflected in the enlarged administrative structure. The king was now assisted by a group of officers such as Bahadunga, Sutha, Shatri, Gorikartana, Palagola, Takshan, Ratakara. In addition, there were the ecclesiastical and military officials like a Prohita, Senani, and the Gramini. In the later Vedic period, Gramini, who acted both a civil and military officer, was the link through which the royal authority was enforced in the village. The king administered justice and occasionally delegated his judicial power to Adhyakshas. In the villages, Gramyavadin and Sabha decided the cases. Punishments for crimes were severe. ஆஃப் ராயல் பவர், முடியாட்சி அதிகாரத்தினுடைய வளர்ச்சி. இந்த காலகட்டத்தில் ரிக்வேத கால சபைகளெல்லாம் கலைக்கப்பட்டு புதிதாக அரசருக்கு உதவி புரிய நிறைய அதிகாரிகள் நியமிக்கப்படுறாங்க. அரசருக்கு முழுமையான அதிகாரம் இருந்தது. அரசர் தவறிழைக்காதவர், அனைத்து விதமான தண்டனைகளிலிருந்து அவருக்கு விலக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சதபத பிராமணம் சொல்லுது. அரசு அதிகாரத்தின் வளர்ச்சி விரிவுபடுத்தப்படுது. அவருக்கு உதவி புரிய வரி வசூல் அதிகாரி, சூதா அப்படிங்கிற சூதாட்ட கண்காணிப்பாளர், அரண்மனை காரியஸ்தர், வேட்டை துணைவர், அரசவையினர், தச்சர், தேர் செய்பவர், இப்படி பல அதிகாரிகள் இருக்கிறாங்க. மேலும் கோவில், இராணுவம் தொடர்பான அதிகாரிகளான புரோகிதர், தளபதி, படையின் தளபதி, சேனானி, கிராமங்களை நிர்வகிப்பவர், கிராம அதிகாரி போன்றோர் இருக்கிறாங்க. வேத காலத்தின் பிற்பகுதியில் கிராம தலைவராகவும் இராணுவ அதிகாரியாகவும் இருந்த கிராமினி தான் கிராமத்தில் அரச அதிகாரம் செலுத்தப்படுவதற்கு அரசருக்கும் கிராமத்துக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இந்த கிராமினி இருக்கிறாரு. அதே சமயத்தில் அரசரே நீதி வழங்கினார். சமயங்களில் நீதி வழங்கும் பொறுப்பு அரசவை அதிகாரிகளான அத்தியாக்காக்களிடம் அளித்தார்.
கிராமங்களின் கிராமியவாதின் அப்படிங்கிற கிராம நீதிபதி இருக்கிறாரு. சபா என்ற கிராம நீதிமன்றமும் நீதி வழங்கியது. குற்றங்களுக்கு தண்டனை மிக கடுமையாக வழங்கப்பட்டது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் பார்ட் வாஸ் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் ஆஃப் மகதா அண்ட் த மௌரியன் எம்பையர் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பற்றி நம்ம தேர்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.